வேலைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. விழுகையில் வியாதியின் நேரங்களில் வழிவாதுவும் கரம் தாங்கிடுமே. வேலைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நல்ல மாலை வேலைக்காமடியோடு துதிக்கிற சுவாமி. வேலைக்காரருடைய கண்கள் கர்த்தாவே எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குது போல ராஜா. எங்களுடைய எல்லாருடைய கண்களும் சுவாமி நோக்கி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே நேரத்துல கூட கர்த்தாவே ஆண்டவரே உடைய கரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேச வேணுமா செபிக்கிறேன், ஒவ்வொருவரோடு பேச வேணுமா செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே நான் ஒன்றும் தூசி குப்பையுமா இருக்கு ராஜா. கர்த்தாவே நீர் இறங்கி ராஜா ஆண்டவரே நீர் கொடுக்கிற வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை தர வேணுமா செபிக்கிறேன். உடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருவரோடு நீ பேச வேணுமா செபிக்கிறேன். இந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வாசித்து கேட்ட வசனம் ஏசாயா 59:1. வாசியுங்கள். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவருடைய கரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? முதலாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? தயவுள்ள கரம். எப்படிப்பட்ட கரம்? தயவுள்ள கரம். வாசியுங்கள். எஸ்ரா 7:9 வாசியுங்கள். எஸ்ரா 7:9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனுக்கு பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தார். அடுத்து 9வது வசனம், 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். எஸ்ரா மேல ஆண்டுடைய தயவுள்ள கரம் இருந்துச்சான். தயவுள்ள கரம் இருந்ததுனால்தான் அவன் செய்யற வேலை 80 வருஷம் கழிச்சு அந்த எஸ்ரா அந்த வேலைக்கு ஆண்டோடைய ஆலயத்தை கட்டுற வேலைக்கு அந்த ராஜா என்னென்னலாம் இவருக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாராம். ஏன் தெரியுமா? முதல் காரியம் அவன் வேதத்தை ஆராய்ந்தான். 2வது தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானாம். அப்ப வேதத்தை ஆராயும் போது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவங்க எல்லாம் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிற வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வேதத்தை நம்ம ஆராயும் போது, வேதத்துடைய காரியம் தியானிக்கும் போது, நம்ம இருதயத்துல அதை பக்குவப்படுத்திக் கொள்ளும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாத்திரம் இல்ல, 2வது காரியம் அதே இதுல வாசிக்கிறோம் 8:22 தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையாக இருந்துச்சான். எப்படின்னா அவரை தேடணும். எப்படி தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல் மணி நேரம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் முதல் நீங்க எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கரம் எப்படி இருக்கும்? அவங்க மேல நன்மையாக இருக்கும். முதல் தயவுள்ள கரம். வேதத்துல நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அதாவது நன்மை செய்யறதுன்னா தயை என்பது நன்மை செய்ய ஆசைப்பட்டுதான் தயை சொல்றோம். இப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னு ஆசையா இருக்காரு. அந்த ஆசையை அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னா முதலாவது வேதத்தை ஆராய்ந்து அந்த அந்த வசனங்களை தியானிக்கும் போது நமக்கு அவருடைய கரம் தயவுள்ள கரம் மேல இருக்கும். 2வது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது அவரை தேடும் போது, ஆண்டவரை தேடும் போது அவருடைய கரம் நன்மையாக இருக்கும்.
அடுத்தது இரண்டாவது என்ன பார்க்க போறோம்னா ஆண்டவருடைய கரம் எப்படி இருக்கலாம், பராக்கிரம் உள்ளது. ஹalleluya. சங்கீதம் 89 சங்கீதம் 13 வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 89 13. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. இந்த கரம் பராக்கிரம் உள்ளது. பராக்கிரம் செய்கிற கரம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும். சங்கீதம் 118:15 அதே வசனம் தான் பார்க்கிறோம். பலத்த கரம் பகைஞர்களை என்ன பண்ணுமா, நொறுக்கும் சொல்லி வாசிக்கிறோம். இப்ப இந்த வேதத்துல நம்ம வந்து யாத்திராகமம் 15:6 வாசிக்கிறோம். மோசே என்ன சொல்ற, தயவுசெய்து வாசிங்கள். யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. யாத்திராகமம் 14:21-23. 14:21-23. அவர்கள் இரவு பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவருக்கு முன் சென்றார். பகலில் 23 எங்கு 13 14:23. அப்ப மோசே என்ன சொல்றாரு, கையை நீட்டுன்னு சொல்றாரு. மோசே கையை நீட்டினவனே செங்கடல் இரண்டாக பிளந்தது. அப்ப பாருங்களேன், அந்த பவரை வந்து அந்த வல்லமைய தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் பாஸ் ஆன் பண்றார். நம்ம ஆண்டோருக்கு பிரியமா நடக்கும்போது, ஆண்டோட பிள்ளைகளா நடக்கும்போது, ஆண்டோருக்கு ஊழியம் செய்யும் போது என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து அவருக்கு இருக்கிற அந்த பராக்கிரமத்தை, அந்த வல்லமையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. மோசே கருத்தை நீட்டுறான். ஆண்டவர் கருத்தை மோசே கரை நீட்டும் போது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஹalleluya. இப்ப ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவர் பிள்ளைகளை தன்னுடைய அந்த வல்லமையை அவளுக்கு பாஸ் ஆன் பண்றார். மூன்றாவது ஆசீர்வதிக்கும் கரம். ஆசீர்வதிக்கும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியன் வாசிக்கிறோம். யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1-4 10 வாசிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி தேங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த கரம் என்னோடு இருக்கணும்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்களேன், இந்த யாபேஸ் என்பவன் அவருடைய தாய் என்ன பண்ற, துக்கன் பேர் வைக்கிறார். நம்ம துக்கனாலும் அந்த வார்த்தையை கேட்டாலும் நம்ம கஷ்டப்படும். துக்கனை வித்தைக்கு ஆடுறத விட கிழிச்சு போட்டுருவாங்க. அப்ப இந்த பையனுக்கு பேரே துக்கன் வச்சா எவ்வளவு வசனமா இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த பேரை அந்த அவன் வந்து நீக்கும்படி என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே கரம் அவரோடு கூட இருக்கு. அவனை ஆசீர்வதிக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கிறதுனால அவன் வந்து தன் சகோதரனை காட்டு கனம் பெற்றவனா இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த கனம் கட்டாயமா இருக்கும். வேதத்துல வாசிக்கிறேன், என்னை கனம் பண்ணல நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப யாபேஸ் ஆண்டவரை கனப்படுத்தினான். அதனால அவனை கத்தர் சகோதரரை காட்டிலும் கனப்படுத்தினார். ஹalleluya. அது மாத்திரம் இந்த ஆசீர்வதிக்கிற கரம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 9:10-16-17 வாசிக்கிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலை பிரசங்கத்தப்ப எல்லாரும் 3 நாள் எல்லாரும் வசனத்தை கேட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பப்படுறாரு. ஆனா இவங்க கூட இருக்க சீஷர்லாம் தான் சொல்றாங்க, இத்தனை பேருக்கும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப யாராவது யாராவது ஏதாவது உணவு வச்சிருந்தா கேட்கிறாரு. உடனே ஒரு சின்ன பையன் 5 அப்ப 2 மீனி கொடுக்குறாரு. அப்ப அது என்ன பண்ற, ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்து பிட்டு எத்தனை பேர் கொடுத்தாரு, 5000 புருஷர்கள். அப்ப அவங்க வைஃபு பிள்ளைங்களா இருப்பாங்க. 5000 புருஷர்கள் கொடுத்து மீதி 12 துணிக்கு எடுக்கப்பட்டது. ஹalleluya. அவர் ஆசீர்வதித்தால் அது பல மடங்கு பெறும். ஹalleluya. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தனால அவனுடைய எல்லை பெரிதாக்குறது. அது மாத்திரம் இல்ல,
அவனை கர்த்தர் வந்து கனம் பெற்றனாய் மாற்றினார். அவர் ஆசீர்வதிக்கும் போது அநேகரை போஷித்தார். ஹல்லேலூயா. நம்ம காணா ஒரு திருமணம் நமக்கு தெரியும். தண்ணியை திராட்சை ரசமா மாற்றி அத்தனை பேருக்கு என்ன பண்ண ஒரு சுவையான ரசத்தை கொடுத்தார். அதே கர்த்தர் ஆசீர்வதித்தால் அங்க பெருக்கம் தான் இருக்கப்படும். அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, அவனை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தின சொல்றான். அதனால்தான் இன்றைக்கும் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் எல்லாருமே கனப்படுத்துகிறோம். என்ன காரணம்? அதாவது ஆபிரகாமுக்கு வந்து 100 வயதுல வந்து ஆண்டவர் இந்த குழந்தை கற்பம் செத்து போன நிலையில அந்த சாராளுக்கு கர்த்தர் ஒரு அருமையான குழந்தையை கொடுத்து அதன் மூலம் அவருடைய சந்ததியில நம்மளாம் வந்திருக்கோம். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது கண்டிப்பாக பல மடங்கு பெருக பண்ணுவார் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், வல்லமையுள்ள கரம், அவருடைய கரம். 1 நாளாகமம் 29:12 வாசிங்கள். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கரம் வல்லமையுள்ள கரம். அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை பத்தி நீங்க யோபு 26:7 வாசிங்களேன். அவர் எப்படி மேகத்தை அது ஒரு 7-10 வரைக்கும் இருக்கும். அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டோடைய சிருஷ்டிப்பின் வல்லமை அவ்வளவு அழகா யோபு எழுதியிருக்கிறார். ஒரு முதல் வசனம் மட்டும் வாசிங்களா, 7ஆம் அதிகாரம், அது 26:7. யோபு 26:7. உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க. பூமி எப்படி தொங்குதான்? அந்த இடத்துல தொங்குது. நம்ம அவருடைய சிருஷ்டிப்பினை வல்லமையை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய சிருஷ்டி எப்படி சிருஷ்டி தான் தெரியும். அது மாத்திரமா அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? நம்ம வியாதிகளை குணமாக்குறது. ஹல்லேலூயா. எல்லாரும் தொட்டு குணப்படுத்தணும். அதுதான் நம்ம ஆண்டோடைய பெரிய மகிமை. அவருடைய கரத்தினால தொட்டார். நான் வேகமா சொல்லிட்டே போறேன். லூக்கா 5:13 வாசிக்கிறோம். குஷ்ரோகினாலே விலகி போற இந்த காலத்துல குஷ்ரோகி என்ன பண்ணார்? ஆண்டவர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாக என்று சொன்னார். கையை தொட்டு சுகப்படுத்தினார். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்க? குஷ்டம் கண்டுபிடிச்சா அவ பாளையத்துல இருந்து விலைக்கு போட்டுருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணார்? தொட்டு சுகப்படுத்தினார். லூக்கா 4:40 வாசிக்கிறோம். அதாவது பார்வையற்றவனை பர்த்திமேவை என்ன பண்றாரு? தொட்டு சுகப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, கூனியை தொட்டு சுகப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த மரித்த ஜெபாலயத்தோட மகள் யவீருவ கரத்தை பிடித்து என்ன பண்றாரு? அவளை என் மகளை எழுந்துன்னு சொன்ன எழுந்து. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் எல்லா காரியமாகும். ஹல்லேலூயா. அதனால வியாதியை சுகமாக்குற வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு எடுக்கிற வல்லமையை நம்ம ஆண்டவர் கொண்டு. ஆனா அவருடைய வல்லமை பெரியது. இப்ப வாசித்தோம் 1 நாளாகமம் 29:12 வாசித்தோம். அவருடைய வல்லமையை நம்ம விவரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது போஷிக்கும் கரம். முதலாவது நம்ம என்ன கரம் பார்த்தோம்? தயவுள்ள கரம். இரண்டாவது பராக்கிரமத்தின் கரம். மூன்றாவது ஆசீர்வதிக்கும் கரம். நான்காவது நம்ம பார்க்க போற கரம் போஷிக்கும் கரம். ஆண்டவர் நம்ம எப்படி போஷிக்கிறார்? வேதத்துல வாசிக்கிற சங்கீதம் 147:9 அதாவது காக்கை குஞ்சுகளுக்கு என்ன பண்றாராம்? ஆகாரம் கொடுக்க. நமக்கு ஆகாரம் கொடுக்காம இருப்பாரா? ரூத் சொல்றான் 1:6 ரூத் என்ன எப்படி மோவாபுல புறப்பட்டாராலாம்? என் தேவன் அங்க இருக்க தன் ஜனங்களுக்கு போஷிக்கிறான்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணாலாம்? அதனால நம்முடைய தேசத்துக்கு போவோம்னு சொன்னீங்க. ரூத் 1:6 பாத்தீங்கன்னா தெரியும். தேவன் தன் ஜனங்களை போஷிக்கிறார் என்று கேள்விப்பட்டு என்ன பண்றான்? அவன் இந்த ஊருக்கு பிரயாணமா வருகிறாள். அடுத்தது நம்ம கண்மலை தேனினாலும் உச்சிதமான கோதுமைனால் அவர் நம்மளை போஷிக்கிறார். சங்கீதம் 81:16 வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோபு 38:41 வாசிக்கிறோம். அவர் காக்கை குஞ்சுகளுக்கு, அதாவது எல்லா விலைகளுக்கெல்லாம் போஷிக்கிறார் வாசிக்கிறோம். அது மாத்திரம் நம்முடைய அவர் வாழ்ந்த காலத்துல பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு போஷிக்கிறார். எப்ப போஷிக்கிறனா அவரை உயிர்த்தெழுந்த பிறகு. யோவான் 21:9-13 வாசிக்கிறோம். 9:13 பிள்ளைங்களாம் பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் தான் சொல்றாரு. ஆனா இவங்க வெளியே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அப்பத்தை சுட்டு மீனை பொறிச்சு ரெடியா வச்சிருக்காரு.
ஆண்டவர் நம்முடைய பசியா இருந்திருக்க தேவன். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்ம என்ன பண்ண மாட்டார், பசியால் வருந்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னாகமத்துல வாசிக்கிறோம், அதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முணுமுணுக்குறாங்க, எனக்கு இங்க வெங்காயம் இல்ல, இறைச்சி இல்ல, மீன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு மாசம் முழுசுமா இறைச்சினால மன்னாவனால அவங்கள போஷித்தார். அவங்களுக்கு அது ஏப்ப வர்ற வரைக்கும் என்ன பண்றாராம், அந்த அளவுக்கு போஷிக்கார். ஹல்லேலூயா. நம் தேவன் போஷிக்கிற தேவன், அப்படி கரம் போஷிக்கும். ஒரு நாள் கூட உங்களை எப்போதும் சாப்பாடு இல்லாம ஆண்டவர் விடவே மாட்டார். இதற்கு நாங்க எங்க குடும்ப சாட்சி. நாங்க திருமணமான புதில ஒரு எனக்கு மே 12 திருமணம் ஆச்சு. அது ஒரு மே மாசம் கடைசி சண்டே நினைக்கிறேன். அப்ப எங்க வீட்டுல அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, சக்கரை கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில சண்டே சர்ச்சுக்கு போறோம், நானும் எங்க ஹஸ்பண்ட் கிளம்பி போறோம் ரெடிமஸ் சர்ச்சு அண்ணா நகர்ல. அப்போ காலையில நாங்க சர்ச்சுக்கு போறோம். போயிட்டு அங்க சர்ச்சில் போயிட்டு சர்ச் சர்வீஸ் முடிச்சோடனே பாஸ்டர் சொல்றாரு, நீங்க சண்டே ஸ்கூல்ல எடுக்க விருப்பம் இருக்கவங்களாம் நீங்க வரலாம். அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னா, கூட சண்டே ஸ்கூல்ல எடுக்கிறப்பா. அப்ப அன்னைக்கு ட்ரைனிங் வச்சிருக்காங்க. அப்ப நாங்க பாஸ்டர்கிட்ட போனா, பாஸ்டர் எங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சவர். உடனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அந்த இது செமினார் அட்டன் பண்ணோம். அன்னைக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க தெரியாது, முடிஞ்சவனே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ கூடயே ஒரு ஊழியக்காரங்க ஊழியக்காரர் கூட வந்தார். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு லெமன் இருந்துச்சு, காய்ச்சி தொங்கி லெமன் எடுத்து உப்பு போட்டு அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அப்போ அந்த நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் எப்பயோ அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ காசு கொடுத்தாங்க, 80 ரூபாய் என்னமோ. அந்த காசை கொண்டு அவன் எங்கெங்கயோ போய் வெப்பேரிலாம் போய் தேடிட்டு எங்க வந்திருக்கான், அண்ணா நகருக்கு வந்திருக்கான். எங்க வீடை கண்டுபிடிச்சி அந்த காசை கொடுத்தான். அதுதான் எங்களுக்கு அந்த 80 ரூபாய் 8000 ரூபாய் மாதிரி இருந்துச்சு. அதனால கர்த்தர் பாருங்க, ஒரு வேளை கூட எங்களை பசியாய் வருந்த விடலை. இன்னை வரைக்கும் ஆண்டவர் போஷித்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரம் போஷிக்கும் கரம். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் என்ன பண்ணக்கூடாது, பசியால வருந்த விடவே மாட்டார். அதனால்தான் அவர் இந்த பிள்ளைங்க இந்த வாடி இருக்கும்போது கஷ்டப்பட்ட போது என்ன பண்றாரு, உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு அவரு சமையல் பண்ணி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆண்டவருடைய கரம், தாங்கும் கரம், நம்மை தாங்கி கொண்டிருக்கிற கரம். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். ஆண்டோடைய கரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீதின் வலது கட்டினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கரம் நம்ம தாங்கி, எப்ப நம்ம ஒருவேளை பலவீனமா நம்மளால முடியாத காரியத்துல ஆண்டோடைய கரம் நம்ம தாங்கி பிடிக்குமா. சங்கீதம் 63:8 வாசிக்கிறோம், சங்கீதம் 139:10 வாசிக்கிறோம். ஆண்டோடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கும், அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டோடைய கரம் நம்ம தாங்கி பிடிக்கும்னா, நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன், ஊழியக்காரருடைய பேர் ஞாபகம், சாது சுந்தர் சிங்கான். அவர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை பத்தி சொன்னதுனால அவர் என்ன பண்ணாங்களாம், பயங்கரமான பெரிய பாடாங்கிணறுல தூக்கி போட்டாங்க. அந்த பாடாங்கிணறுல பாத்தீங்கன்னா எல்லா மண்டை ஓடுகளு, எல்லா எலும்பு கூடுகளு, பயங்கர நாத்தமா. அதால அந்த கிணத்துக்குள்ள இருக்கவே முடியாதான். அப்படிப்பட்ட ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் பேர் ஞாபகம், ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். அப்போ அவர் அழுதாராம், ஆண்டவரே என்னால முடியல சுவாமி, இந்த நாத்தத்தை தாங்க முடியல சுவாமி, இங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் இருட்டு பாழம் கணத்துக்கு எப்படி இருக்கும், இருட்டார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு தூதன் அனுப்பிச்சு அந்த இடத்த ஒரு அந்த பீஸ்ஃபுல்லான இடமாயி அந்த இடத்துல அவருக்கு அந்த இடத்துல கர்த்தர் அவரோட போதிச்சு ஒரு ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் எழுதுற ஒரு புத்தகம், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த புத்தகத்தை எழுதி அதனால நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஒரு புத்தகத்தை எழுதுறாராம். கர்த்தர் அந்த இடத்துல எப்படி அந்த தூதர் மூலமாக அவரை பயிற்றுவிச்சு அந்த அந்த என்னென்னலாம் சொல்லணுன்றத ரொம்ப அழகா ஆண்டவரை பத்தி சொல்லி அவர் அந்த புத்தகத்தை எழுதினார் சொல்லி நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். பாருங்க, ஆண்டுடைய கரம் தாங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச நாள் தான், அந்த ஒரு 3 days நினைக்கிறேன், அங்க இருந்துட்டு 3 daysக்கு அப்புறம் அவர் வெளியே வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கரம் தாங்கி அவர் வெளியே கொண்டு வந்துருச்சு. அதாவது ஆண்டவரை பத்தி சொன்னதுனால அவர் அங்க போட்டாங்க. இது தாங்கும் கரம். அடுத்தது வழி நடத்தும் கரம். ஆண்டவருடைய கரம் வழி நடத்தும். உபாகம் 32:12 வாசிங்கள். 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்ம வழி நடத்துகிற தேவன்.
சங்கீதம் 139:9-10 வாசிக்கிறோம். உபாகம் 1:31 வாசிக்கிறோம். தகப்பன் தோளின் மேல சுமக்கிற மாதிரி என்ன பண்றாராம், நம்மளை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம எந்த பண்ணாராம், நம்ம வழி நடத்துகிற இஸ்ரவேலர்களை பாருங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு என்ன பண்ணார், அவங்கள வழி நடத்தினார். அப்போ தேவன் நம்மளை வழி நடத்தும் போது ஆண்டவர் சரியான பாதையில நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப நீங்க என்னை விட்டுட்டீங்க அப்படின்னாராம். அவர் சொன்னாரு இல்லையே அப்படின்னாரா. ஆண்டவர் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாராம். ஃபுட் பிரிண்ட்ஸ் காமிக்கும் போது முதல்ல 2 பிரிண்ட்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 1 ஆயிடுச்சா. அப்ப கரெக்ட், நீங்க 2 இருந்தப்ப நீங்க கூட வந்தீங்க, அந்த 1 ஆயிட்ட பிறகு விட்டுட்டு போயிட்டீங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இல்ல மகனே, அந்த ஒன்னா போது நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம உபத்திரப்படும் போது, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, திரும்பத்திற்கு ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அவர் நம்மளை வழி நடத்துகிறவர். எந்த காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட வழி நடத்துவார். அது மாத்திரம் அவர் கரங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்கார் சொன்னாரு, அவர் வந்து ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். ஒரு நாள் காலைல எழுந்தவனே என்ன சொல்வாராம், ஆண்டவரே என் கருத்தை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரே என் கருத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாராம். சொன்னவனே கடைசியா அவர் சொல்றது, நான் ஆண்டவர் என் கருத்தை கெட்டியா பிடிச்சிட்டானே, நான் அப்படியே அந்த விசுவாசத்தோடே நான் ஃபுல்லா நடந்துட்டே இருப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், வேற ஒருத்தனை கருத்தை பிடிச்சி கூட நடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கும். அவருக்கு நடத்துற பாதையெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கருத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம விழுவிடுவாரா? நம்ம விழுந்து போவோமா? ஒண்ணு கரெக்டான பாதையில் நடத்தி செல்வார். தவறான பாதை கொண்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நேரான பாதையில கர்த்தர் நடத்தி சொல்வார். நம்ம தீமையான பாதைக்கு செல்லாதபடி கர்த்தர் நம்முடைய கருத்தை பிடித்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சு, ஆண்டவரே என் கருத்தை நீங்க பிடிங்க, ஆண்டவரே கருத்தை நீங்க பிடிங்க சொல்லி நீங்க ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் உங்க கருத்தை பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு குட்டி பையன் வந்து அவங்க அப்பா சொன்ன பிரிட்ஜில் நடந்து வந்துட்டு இருந்தானா. அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், கருத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, கையை பிடிச்சிக்கூடா. அப்ப சொன்னா, நான் உங்க கையை பிடிக்க மாட்டேன், ஏன்னா என் கை சின்னது, நான் விட்டுருவேன். நீங்க உங்க கை பெருசு, நீங்க என்ன பிடிச்சிக்கோங்க. நீங்க என்ன பிடிச்சிங்கன்னா நான் விட மாட்டேன். நம்ம கை சின்னது. நம்ம ஆண்டவரே உங்க கருத்தால என்ன பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரே உங்க கருத்தால என்ன பிடிச்சிக்கோங்க கேட்கும்போது ஆண்டோடைய கரம் நம்ம பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எங்கேயுமே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டோடைய கரம் நம்மை வழி நடத்தும். அடுத்ததாக அணைக்கும் கரம். ஆண்டோடைய கரம் அணைக்கக்கூடியது. உன்னதப்பா 2:6 வாசியங்கள். அவரது வலது கை என்னை அணைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கரம் நம்மை அணைத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. துன்பத்துல கஷ்டத்துல போகும்போது ஆண்டவர் வந்து நம்மை கைவிடவே மாட்டார். கண்ணீரின் பாதையில் இருக்கும்போது ஆகார் பாருங்க, கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டோடைய கரம் வந்து அங்க வந்து அவளுக்குன்னு ஒரு நீர் ஊற்றையே, ஒரு இங்கே தண்ணி கொண்டு கொடுல நீர் ஊற்றையே ஆண்டவர் அவளுக்காக உண்டாக்கி கொடுத்தார். ஒரு வாலிப மகன் வந்து ரொம்ப பாவத்துல விழுந்து போயிட்டவனே அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கிறிஸ்தவர்கள் தான். அப்ப என்ன பண்ண, இவன் வந்து இந்த பாவத்தின் மீதினால பயங்கரமான வியாதி படிக்கல போயிட்டு அவன் ஜிஹெச்ல போய் அவனை போட்டாங்க. ஜிஹெச்ல இருந்துட்டு அப்பதான் வந்து ஆண்டோடைய அன்பை நினைக்க ஆரம்பித்தானா. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, அழுக ஆரம்பிச்சாலாம். ஆண்டவரே நான் எங்க அம்மா அப்பாலாம் சொன்னப்ப நான் கேட்கல, நான் பாவத்துல விழுந்துட்டேன், இப்போ என்ன மன்னிங்க சுவாமி, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் என் கூட வரணும், நீங்க தான் என்னை வந்து தேற்றணும், என்னை தேற்றுறது கூட யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லைன்னு சொல்லி கதறினாராம். அப்ப அந்த ரூம்ல வந்து ஆண்டு தலையை யாரோ தடவி கொடுக்குற மாதிரி இருந்துச்சான். அப்ப அவன் பார்த்தானா, ஆண்டுடைய கரம் வந்து அவருடைய தலையை தடவி கொடுத்துச்சான். தலையை கொடுத்தவொடனே அந்த நிமிஷத்திலே ஆண்டவனை சுகமாக்கி ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே இல்லை, யாருமே தேற்ற இல்லை அப்படின்னு எனக்கு ஆண்டுடைய கரம் நம்மை அணைக்கிறது, ஆற்றுகிறது, நம்மை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக உயர்த்தும் கரம். 2 நாளாகும் 6:4 வாசி. 2 நாளாகும் 6:4. 2 நாளாகும் 6:4. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தை கொடுக்கிற தேவன் தம் கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் 5:31 வாசிக்கிறோம், அவருடைய கரம் உயர்த்திற்று. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில்
உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டோடைய கரம் நம்ம எப்படிப்பட்டதா இருக்கு, நம்ம உயர்த்தக்கூடியது. இருக்கிற நிலையில உங்களை வைக்காதுங்க, உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி கொண்டே வரும். ஹல்லேலூயா. அது அவருடைய கரம் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தக்கூடியது. யோசேப்பை பாருங்களேன். யோசேப்பு கனவு தரிசனம் கண்டான், ஆனா தரிசனத்துக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா கத்தர் அவனோடு இருந்ததுனால கத்தர் அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக கத்தர் நிறுத்தினார். அதே விதமாய் தானியேலு பாருங்க, 3 பேரையும் ஜெபித்தான், அவ்வளவு உண்மையா இருந்தான். ஆனா சிங்கக்கபில போட்டாங்க, ஆனாலும் கத்தர் அவனை காப்பாற்றி அவனை பிராணியாய் கத்தர் மாற்றினார். எஸ்தரை பாருங்க, கத்தர் எஸ்தரையும் ராஜாத்தையே கத்தர் உயர்த்தினார். பாருங்க, ஆண்டவருடைய கரம் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவருடைய கரம் நம்மை தாழ்த்து. எப்பவுமே இருக்கிற நிலையிலிருந்து நீங்க உயர்ந்து கொண்டேதான் போவீங்க. அதுதான் கர்த்தருடைய கரம். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றிய தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக ரட்சிக்கும் கரம். சங்கீதம் 44:3 வாசிங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் பிரியமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீ அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆமென். அவருடைய வலது கரம் நம்ம ரட்சித்தது. இதே வசனங்கள் சங்கீதம் 17:7 வாசிக்கலாம். தப்பித்து ரட்சிக்கப்படுன்னு வாசிக்கலாம். சங்கீதம் 138:7 வாசிக்கலாம். ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கும் கரம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சகேயை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். சகேயு ஒருவேளை அவன் பாவத்துல இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசையில வந்தான். அவனுக்கு நினைக்காத அவன் நினைக்கல ஆண்டவர் தன்னை கூப்பிடுவாரான்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனா தன்னுடைய பொசிஷனை மறந்து என்ன பண்ணான், ஆண்டவரை பார்க்கன்ற ஆசையில என்ன பண்ணான், ஒரு மரத்து மேல ஏறினான். புல்லனா இருந்தவன் மரத்து மேல ஏறி ஆண்டவர் வராரான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் அவனுடைய இருதயத்தினுடைய ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவன் இருந்த இடத்துக்கு வந்தார். நின்று என்ன பண்ணாரு, சகேவே இறங்கி வா, நானும் வீட்டில் தங்க வேணும்னு சொல்லிட்டு அவன் தங்க வேணும்னு சொல்லிட்டு தங்கணும்னு சொல்லி முடிச்சவனே என்ன சொல்றான், நான் பண்ண தப்பா என்ன பண்ணிட்டான், வளர்ந்துட்டான். என்ன சொல்றான், நான் செய்த எல்லாத்துக்கும் 4 தனியா என்ன பண்ணிட்டேன், திருப்பி தரேன்னு சொல்றேன். ஆனால் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை பார்க்கிற தேவனம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த இருதயம் என்ன கஷ்டத்துல என்ன பாவத்துல இருந்தாலும் இருதயத்துல ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த உணர்வு வந்துட்டா கர்த்தர் அவளை ரட்சிக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சகேவை ரட்சித்த தேவன். எத்தனையோ பேர் இவ்வளோ பிரச்சனையில பாவத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். நம்ம கர்த்தர் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஜனங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேசத்துல இருக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லா ஜனங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சியும் சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாம அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. அதனால அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தா, முதலாவது தயவுள்ள கரம், 2வது பராக்கிரமம் செய்யும் கரம், 3வது ஆசீர்வதிக்கும் கரம், 4வது போஷிக்கும் கரம், வல்லமையின் கரம், தாங்கும் கரம், வழி நடத்தும் கரம், அணைக்கும் கரம், உயர்த்தும் கரம், கடைசியாக நச்சிக்கும் கரம். நம்முடைய தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்படுறதில்லைங்க. அதான் 1 நாளாகம் 2 நாளாகவும் 6 நாள் சொன்னபடி அவருடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடிவா இருக்கு. இந்த ஒரு காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்கணும். அவருடைய கரத்துல நம்ம ராஜ முடியா இருக்கணும், அவருடைய கரத்துல கிரீடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு எந்த கரம், ஆண்டோடைய கரம், அப்படியே வலது கரம் எல்லா காரியத்தையும் செய்து அப்ப அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகளை சந்திக்கிற கரம். இந்த கரத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கரம் நமக்கு தேவைகளை சந்திக்கும், நம்முடைய இதயத்தின் வேதனையை அகற்றும். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். யாபேஸ் ஜெபித்தது போல யாபேஸ் என்ன ஜெபித்தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, உமக்கு பிரியமற்ற காரியங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு
ஆண்டவரே நீ ரட்சித்தரணும் சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே உடைய கரம் சுவாமி, வல்லமையுள்ள கரம் சுவாமி, பராக்கிரமம் செய்கிற கரம் சுவாமி, தயவுள்ள கரம் சுவாமி, அணைக்கும் கரம் சுவாமி, வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தும் கரம் அப்பா, ரட்சிக்கும் கரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாங்கும் கரம் ராஜா, ஆண்டவருடைய கரம் ராஜா, எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த நாளில கூட கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்னென்ன காரியத்துக்காக எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அந்த எதுக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க ராஜா, கர்த்தாவே நீர் நிறைவேற்றுவீர் சுவாமி. வேதத்தில் சொன்ன விதமாய் ராஜா, வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுகிற தேவன் நீர் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே கரத்துல நிறைவேற்றணுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் வல்லவர், நீர் பெரியவர், கிருபையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் ராஜா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கரத்துல நிறைவேற்றணுமா ஜெபிக்கிற ராஜா. உங்க வலதுக்கரம் சுவாமி, உங்க வலதுக்கர ராஜா தாங்கி பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஊரவ ஷவரவரி கரவதிபா நீவாரி கரவ ஷவரவரவரபா ஊர கரவ ஷவரவரவரபா நீ கரவ ஷவரவரி கரவரபா. ஒவ்வொருவரை கர்த்தர் ராஜா ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. கிதியோன் மினிஸ்ட்ரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பெருங்குளத்தூர் பட்டணத்தை ஆசீர்வதிங்க. எத்தனையோ மக்கள் அறியாமல் இருக்காங்க ராஜா, கர்த்தர் கொண்டு வாங்க ராஜா. ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகும்போது நிரப்புங்க சுவாமி. கர்த்தரை ஒப்பு கொடுக்குற சுவாமி. இந்த இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.